அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ கன்னிமார் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் சார்பாக மார்ச் 2025ஆம் ஆண்டு ஆக்ரா, காசி, அயோத்தி ஆன்மீக பயண யாத்திரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு கட்டணமாக ரூபாய் 21,000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் போக வர 3AC ரயில் கட்டணம் மற்றும் ஸ்லீப்பர் கோவை டு சென்னை, சென்னை டு கோவை ஸ்லீப்பர் மற்றும் செகண்ட் சிட்டிங் ரயில் கட்டணம், 3 ஷேரிங் நான்-AC டீலக்ஸ் ரூம், உள்ளூர் சுற்றுப்பாக AC வாகன வசதி மற்றும் 3 வேளை தென்னிந்திய சைவ உணவு வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கட்டணத்தில் அடங்காதவை ரயிலில் உணவு மற்றும் தர்ப்பண செலவுகள், ஆட்டோ மற்றும் நுழைவு கட்டணங்கள். இந்த பயணத்திற்கான பயண அட்டவணை பின்வருமாறு அமைக்கப்பட்டுள்ளது. முதல் நாள் காலை 6 மணி அளவில் நாம் சென்னை நோக்கி புறப்பட வேண்டும். மதியம் 1:30 அளவில் சென்னை நாம் சென்றடைவோம். மாலை 6 மணி அளவில் ஆக்ரா நோக்கி பயணத்தை தொடங்க வேண்டும். 2வது நாள் முழுவதுமாக ரயில் பயணம். 3வது நாள் காலை 4 மணி அளவில் ஆக்ரா சென்றடைவோம். சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு முதலில் தாஜ்மஹால் மற்றும் ஆக்ரா கோட்டை ஆகியவற்றை பார்த்துவிட்டு மதியம் உணவு அருந்திவிட்டு இரவு நாம் மதுராவில் உள்ள பிரேம் மந்திர் நோக்கி புறப்பட வேண்டும். முதல் நாள் இரவு பிரேம் மந்திர் பார்த்துவிட்டு மறுநாள் காலை கிருஷ்ண ஜென்மபூமி, இஸ்கான் டெம்பிள் மற்றும் பிற கோயில்களை பார்த்துவிட்டு நாம் டெல்லி நோக்கி கிளம்ப வேண்டும். டெல்லியில் அக்ஷர்தம் டெம்பிள் பார்த்துவிட்டு இரவு ஓய்வெடுத்தல். மறுநாள் டெல்லியில் உள்ள ஜனாதிபதி மாளிகை, லோட்டஸ் டெம்பிள், குதுப் மினார், செங்கோட்டை மற்றும் இந்தியா கேட் ஆகியவற்றை பார்த்துவிட்டு இரவு ரயிலில் நாம் பிரயாக்ராஜ் நோக்கி கிளம்ப வேண்டும். மறுநாள் பிரயாக்ராஜில் இந்தியாவின் புனித நதிகளான கங்கா, யமுனா, சரஸ்வதி ஆகிய நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிவிட்டு கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவரும் சேர்ந்து செய்யும் வேணிதானம் ஆகிய நிகழ்வுகளை முடித்துவிட்டு படே ஹனுமன் மந்திர், அலோப்பி சங்கரி தேவி சக்தி பீடம், ஆனந்த் பவன் மற்றும் பிற கோவில்களை பார்த்துவிட்டு இரவு அயோத்தி நோக்கி கிளம்ப வேண்டும். மறுநாள் அயோத்தியில் ராம ஜென்மபூமி, ராமர் பட்டாபிஷேக மாளிகை, அனுமன் கிரகி மந்திர், கனக் பவன், தசரத் மஹால் மற்றும் பிற இடங்களை பார்த்துவிட்டு நாம் காசி நோக்கி கிளம்ப வேண்டும். மறுநாள் காசியில் காலையில் பிண்ட தர்ப்பணம் முன்னோர்களுக்கு கொடுத்துவிட்டு 64 படித்துறைகளையும் படகில் பார்த்துவிட்டு காசி விஸ்வநாதர், அன்னபூரணி, விசாலாட்சி மற்றும் கங்கா ஆரத்தி ஆகியவற்றை பார்த்துவிட்டு இரவு காசியில் தங்க வேண்டும். மறுநாள் காலையில் காலபைரவர் மந்திர், பிர்லா மந்திர், மடி மந்திர், சோழி மாதா மந்திர், துர்கா மந்திர் ஆகியவற்றை பார்த்துவிட்டு நாம் கயா நோக்கி புறப்பட வேண்டும். கயாவில் முதலில் விஷ்ணுபாத கோயிலில் பிண்ட தர்ப்பணம் கொடுத்துவிட்டு விஷ்ணுபாத தரிசனம் முடித்துவிட்டு நாம் புத்தகயா நோக்கி கிளம்ப வேண்டும். புத்தகயாவில் முதலில் மகாபோதி டெம்பிள் பார்த்துவிட்டு மற்றும் பிற புத்த பித்ருக்கள் ஏற்படுத்தியுள்ள புத்த கோயில்களை பார்த்துவிட்டு நாம் இரவு தங்க வேண்டும். மறுநாள் நமக்கு சென்னை நோக்கி பயணம் புறப்பட வேண்டும்.
11ஆம் நாள் காலை 5:30 மணி அளவில் கயாவிலிருந்து சென்னை நோக்கி புறப்படும் 12389 கயா சென்னை சென்ட்ரல் ரயிலில் முன்பதிவு செய்யப்படும். மறுநாள் 12வது நாள் மாலை 6 மணி அளவில் சென்னை சென்றடைவோம். இரவு 10 மணிக்கு நம்ம சேரன் எக்ஸ்பிரஸில் சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கு பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த நாள் காலை 5 மணி அளவில் நாம் கோயம்புத்தூர் சென்றடைவோம். பயண திட்டத்தில் கால சூழ்நிலைக்கேற்ப சிறு மாற்றங்கள் செய்யப்படலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரயில் பயணத்துக்கு 120 நாட்களுக்கு முன்பு முன்பதிவு செய்ய வேண்டியுள்ளதால் தயவு கூர்ந்து உடனடியாக எங்களை தொடர்பு கொண்டு இப்பயண திட்டத்தில் வர விரும்புவோர் எங்களை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். நன்றி, வணக்கம்.